Happy morning to all. In this video section, we are going to learn Class 6 English Term 1 Unit 1 Supplementary the Friendship. So page number 101 to 103. ஸோ இங்கே சப்ளிமெண்ட்ரி ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான ஒரு டாபிக். ஸோ நார்மலாக நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்டோரி ஒரு ஒரு மாரல் ரிலேட்டடானதாக இருக்கும். ஸோ இங்கே நார்மலாக ஹியூமன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு அனிமல்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்ம 101லேருந்து 103 வரைக்கும். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃப்ரெண்ட்ஷிப். On a clear day in December 26, 2004, in the African country of Kenya, a group of hippopotamus were swimming by the ocean. At the time, the Indian Ocean tsunami struck the Kenya coast. The hippos were carried away into the sea by the tall, strong waves. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா December 26, 2004 வந்து நடந்தது. ஸோ 2004 டிசம்பர் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு டிசார்டர். அது என்னென்னா சுனாமி. ஓகேவா? ஸோ பெருங்கடலில் அந்த கடலில் நடந்த ஒரு சுனாமி எத்தனையோ லட்சம் பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட் தான் இது. ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி கென்யாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் ஹிப்போபாட்டமஸ் வந்து அந்த தண்ணியில் வந்து நீந்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஓஷனில். ஸோ அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் வந்து சுனாமி வந்துருச்சு. ஸோ அதோட விளைவாக அந்த கென்யா கோஸ்ட் அது எல்லாமே பாதிக்கப்பட்டுடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிப்போபாட்டமஸ் வந்து அந்த பெரிய ராட்சச அலையில் வந்து சிக்கி வேறு இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுச்சு. The next day, the people came to the beach to look at the damage. They couldn't see the group of hippos, but they did see the baby hippo on some rocks. ஸோ அந்த இடத்துல நிறைய ஹிப்போபொட்டமஸ் தான் இருக்கும். ஸோ ஹிப்போபொட்டமஸ் அப்படின்னா நீர் யானை அப்படின்னு அர்த்தம். இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நிறைய கூட்டமாக இருக்கும். ஆனால் அந்த பீச்சில் வந்து எதுவுமே இல்லை. எல்லா மக்களும் போய் தேடினப்போ எதுவுமே இல்லை. ஸோ அங்கே ஒரே ஒரு பேபி ஹிப்போ மட்டும் ஒரு சின்னது வந்து ஒரு ராக்கில் இருந்துச்சு. A number of people came down the beach to rescue the baby hippo, but it was not easy. ஸோ நிறைய பேர் வந்து அந்த பாறை இடுக்கில் மாட்டிக்கிட்ட அந்த நீர் யானை அந்த ஹிப்போவை வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது வந்து ஆனால் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. The baby was 600 pounds or about 270 kg. ஸோ பாருங்கள், ஒரு பிறந்த குழந்தை, அதாவது ஒரு பேபி ஹிப்போ அப்படின்றதே 270 கேஜியில் இருக்குது. அப்போ அந்த ஒரு ஓல்டான ஹிப்போ வந்து எவ்வளோ வெயிட்டில் இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நோ ஒன் குட் கேரி ஹிம் லைக் எ பேபி. ஸோ இந்த பேபியை யாராலையுமே தூக்கவே முடியல. ஹி வாஸ் ட்ரைட் அண்ட் ஃப்ரைட்டன் அண்ட் ஹங்க்ரி. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு, ரொம்ப பயமாயிருச்சு, இன்னொன்று பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹி கெப்ட் ரன்னிங் அவே அண்ட் ரஷ்ஷிங் அட் த பீப்புள். ஹி வாஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லிப்பரி அண்ட் வாஸ் நாட் ஈஸி டு கேட்ச். ஸோ அப்போ அது வந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்யும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அதை பிடிச்சிடலாம், காப்பாற்றிடலாம். ஸோ அப்படி வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் முடியல. ஸோ அது ஃபாஸ்ட்டாக வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து அதால் சறுக்கிட்டே விழுந்துருச்சு. தே யூஸ்டு ரோப்ஸ், நெட்ஸ், போட்ஸ் அண்ட் கார்ஸ், பட் தே were able to catch him only after a man called Owen whistled the baby hippo to the grounds. ஸோ நிறைய ரோப்ஸ், கயிறு மூலயமா, நெட்டு மூலயமா, போட்டு, கார் இது மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் யாராலையுமே முடியல. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அதை காப்பாற்றினார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவன் அப்படின்றவர் தான். The baby hippo to the ground, so they called the baby Owen. ஸோ அதனால தான் அந்த பேபி ஹிப்போக்கு ஓவன் அப்படின்ற பேர் வந்துச்சு. ஓகேவா? Owen was taken to a wildlife sanctuary. Everyone thought he could be well looked after there, but Owen was not happy at all. He was tried and very frightened. ஸோ இந்த ஓவனை வந்து வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, வனவிலங்குகள் சரணாலயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாருமே இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஓவன் வந்து சந்தோஷமாகவே இல்லை. ஹி வாஸ் ட்ரைட் அண்ட் வெரி ஃப்ரைட்டன். ஏன்னா ரொம்ப பயத்தோடு இருந்துச்சு. As soon as he reached the sanctuary, he saw a large greyish tortoise. ஸோ அந்த சாங்சுரியில், அந்த சரணாலயத்தில் பார்க்கும்போது ஒரு கிரேயிஷாக இருக்கக்கூடிய ஒரு டார்டாய்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இட் லுக்ட் எ பிட் லைக் ஹிஸ் மதர். பார்க்குறதுக்கு அதோட அம்மா போலவே இருந்துச்சான்.
ஹீ ரேன் டு த கிரியேச்சர் அண்ட் ஹிட் பிஹைண்ட் இட். ஸோ ஓடி போய் அதோட பின்னாடி போய் மறைஞ்சிக்கிச்சு. ஜஸ்ட் லைக் ஏ பேபி ஹிப்போ வுட் ஹைட் பிஹைண்ட் இட்ஸ் மதர். ஸோ எல்லா குழந்தைகளும் அம்மா பின்னாடி யாராவது கூப்பிட்டாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராங்கன்னா அம்மா பின்னாடி ஒளிஞ்சிக்கிற மாதிரி இந்த ஓவனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டாஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. The animal he chose was a 130 years old giant tortoise called எம்சி. ஸோ அந்த டாட்டாய்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா எம்சி. அதுக்கு வந்து 130 வயசு. ஓகேவா? ஸோ இந்த பேபி ஹிப்போ யாரை சூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான, ரொம்ப பார்க்கவே ராட்சஸ், அதாவது ஜெயிண்ட், ரொம்ப உருவத்திலே பெருசாக இருக்கக்கூடிய அந்த டாட்டாய்ஸை சூஸ் பண்ணி. எம்சி வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் பை ஓவன், பட் ஹீ லெட் ஓவன் கடல் க்ளோஸ் டு ஹிம். சூன் த டூ ஆஃப் தம் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எம்சிக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இது நம்மக்கிட்ட ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ 2 பேருமே ஒன்றா தூங்குறது, அந்த மாதிரி ஒன்றா இருக்கிறதாகி கொஞ்ச நாள் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அட் ஃபர்ஸ்ட் ஓவன் டிட் நாட் நோ what to eat and how to eat, but he followed MC and started copying him just as he would have done with his mother. ஸோ அந்த ஓவனுக்கு வந்து எப்படி சாப்பிட்றது, ஏன்னா பேபி ஹிப்போ இல்லையா, அது எப்படி சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றதுனே தெரியல. ஸோ அதனால் வந்து அது வந்து அந்த எம்சி அந்த டாட்டாய்ஸ் என்ன பண்ணுதோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? ஏன்னா அம்மாவை பார்த்து கற்றுக்கிற மாதிரி. அண்ட் எம்சி தாட் ஓவன் டு ஈட் த லீவ்ஸ், கிராசஸ் அண்ட் திங்ஸ் தட் ஹி ஈட். ஏன்னா டாட்டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸு, அது இலைகள், புல் அது மாதிரி தான் சாப்பிடும் இல்லையா? ஸோ அதனால அது என்ன சாப்பிடுதோ அதையே கற்றுக் கொடுக்குது. த டூ பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வுட் வாக் அரவுண்ட் டுகெதர், ஸ்விம் டுகெதர், ஸ்லீப் டுகெதர் அண்ட் ஈட் டுகெதர். ஸோ 2 பேருமே ரொம்ப ஒன்றா ஆயிட்டாங்க. ஒன்றா தூங்குறாங்க, ஒன்றா ஸ்விம் பண்ணுறாங்க, ஒன்றாவே சாப்பிட்றாங்க. ஏன்னா 2மே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம் பண்ணக்கூடியது தான். டாட்டாய்ஸும் பார்த்திங்கன்னா ஹிப்போவும் தண்ணியிலே நீந்தக்கூடியது தான். சூன் தே லேர்ன்ட் டு டெல் ஈச் அதர் வாட் தே வாண்டட் டு டூ. ஸோ கொஞ்ச நாளில் வந்து 2 பேருமே தனியாக பிரிஞ்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ, என்னென்ன செய்யணுமோ அதை வந்து அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் astonished the people in the wildlife park. It was unusual for a mammal and a reptile to bond and become friends. ஸோ இந்த நியூஸ் அங்கே இருக்கிற அந்த பார்க்கில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விசித்திரமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மம்மல், ஒரு பாலூட்டியும், ஒரு ரெப்பிட்டைல், ஒரு ஊர்வனவும் வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. பட் that is what happened. Owen lost his mother and adopted a giant tortoise and learned to survive. ஸோ இதில் என்ன ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓவன் வந்து தன்னோட அம்மாவை இழந்துருச்சு. ஸோ அது யாரை அடாப்ட் பண்ணிக்குது, யாரை ஏற்றுக்குது, யார் கூட வாழ பழகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் டார்டாய்ஸ் கூட. The two of them became quite famous as a lot of news channels wrote and spoke about them. ஸோ இது 2 பேருமே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால நிறைய நியூஸ் சேனல்ஸில், நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிக்கிறாங்க. ஈவன் டுடே யூ வில் ஃபைண்ட் a lot of videos which show you the story of ஓவன் அண்டு எம்சி ஆன் த இன்டர்நெட். ஸோ இப்போயும் பார்த்திங்கன்னா நம்ம இவங்க 2 பேரை பற்றியும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து நிறைய இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறையா வீடியோஸ் வரும். இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸை தாண்டி ஒரு அனிமல்ஸ் கிட்ட எப்படி இருக்குது அப்படின்றது தான் இங்கே நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். ஸோ இங்கே நம்ம வந்து இதுலேருந்து புக் பேக் எக்ஸசைஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன். த பேபி ஹிப்போ வாஸ் நேம்ட் ஆஃப்டர் த டேஷ். ஸோ பேபி ஹிப்போக்கு எதுக்கப்புறம் நேம் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூவர், சுனாமி அண்ட் ஸ்டோம். ஸோ இப்போ சுனாமிக்கு அப்புறம். ஓகேவா? விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்? எம்சி டிட் நாட் நோ வை ஓவன் கேம் க்ளோஸ் டு ஹிம் பட் ஹீ லெட் ஹிம் ஸ்டே. ஸோ எம்சிக்கு வந்து எதனால் ஓவன் தாங்கிட்ட க்ளோஸாக வந்திருக்கு அப்படின்றது வந்து தெரியவே இல்லை. ஸோ தெரியாமல் அது கூடயே ஸ்டே பண்ணிகிட்ருக்கு. எம்சி லெட் ஓவன் கம் க்ளோஸ் பட் ஹீ டிட் நாட் லைக் இட். ஸோ 2 பேரும் ஒன்றா க்ளோஸாக இருக்காங்க, ஆனால் அதுக்கு வந்து இதை பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் தான். ஏன் எதனால் வந்து அது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல. அது தெரியாமல் 2 பேரும் நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக. ஓகேவா? அதில் ஏ தான் ஆப்ஷன். ஆன்சர். வாட் டிட் எம்சி டீச் ஓவன் இன் த வைல்ட் லைஃப் சென்ச்சுரி? என்ன வந்து சொல்லிக் கொடுக்குது எம்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்விம், டு ஈட், டு ப்ளே. ஸோ இதில் டு ஈட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து எப்படி சாப்பிட்றதுன்றது தான் சொல்லிக் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு
ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஸோ இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது, இந்த ஸ்டோரி தான் அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்ஷனாக நமக்கு வரும். ஸோ எக்ஸாமில் வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரிலேருந்து கொஸ்டின் ஆன்சர் வராது. ஸோ சப்ளிமெண்ட்ரிலேருந்து நமக்கு இந்த பேசேஜ்லேருந்து நம்ம பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் கேட்குறதா வரும். நம்ம எந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் நமக்கு இங்கே வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Why was Owen taken to the wildlife sanctuary? ஸோ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ எம்ஜி அப்படின்றத எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எம்ஜே அப்படின்னு தான் நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ ரூல்ஸ் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் தாட் ஹீ குட் பி வெல் லுக் ஆஃப்டர் த. ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓவன் வந்து அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சதுனால அது அங்கே போய் ஸ்டே பண்ணுது. ஓகேவா? ஒய் டு ஓவன் ஹைட் பிஹைண்ட் எம்ஜே. ஸோ ஏன் வந்து ஓவன் வந்து எம்ஜே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு அப்படின்னா ஸோ ஓவன் ஹைட் பிஹைண்ட் எம்ஜே ஆஸ் இட் லுக்ட் எ பிட் லைக் ஹிஸ் மதர். ஸோ அது அவங்க அம்மா போல் தோணுனதுனால தான் அது போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அண்ட் தேர்ட் ஒன், ஹூ இஸ் எம்ஜே? ஸோ எம்ஜே இஸ் எ 130 years old giant tortoise called a எம்ஜே. ஓகே, ஸோ இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ அதே பேராகிராஃப்லேயே தான் இருக்கும் ஆன்சர். கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து இங்கே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸ்டோரி ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் எந்த இது சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றது. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த் ஒன், ஓவன் எ பேபி ஹிப்போ வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி பை எ சுனாமி இன் 2004. செகண்ட் ஒன், the villagers in Kenya struggled to rescue the hippo. ஃபஸ்ட்டு வந்து சுனாமினால் செப்பரேட் ஆனது தான் இந்த ஓவன். ஸோ கென்யாவில் இருக்கிறவங்கள அந்த ரெஸ்கியூ பண்ணாங்க, அந்த ஹிப்போவை எப்படி வெளில இருக்கிறது அப்படின்னு. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அண்ட் தேர்ட் ஒன், த யங் மேன் நேம்டு ஓவன் ஹெல்ப்டு கேட்ச் த ஹிப்போ அண்ட் இட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிம். ஸோ அந்த ஓவன்றவர் தான் வந்து அதை ரெஸ்கியூ பண்ணாருன்றதுனால அவர் பேர்லேயே வந்து இந்த ஹிப்போ நேம் இருந்துச்சு. அண்ட் ஃபோர்த் ஒன், ஓவன் வாஸ் டேக்கன் டு எ வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. அதுக்கு வந்து வைல்ட் லைஃப் சென்ச்சுரிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ ஓவன் மீட் எ 130 years old tortoise நேம்டு எம்ஜே. ஸோ அந்த ஜெயின் டாட்டாய்ஸை மீட் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓவன் அண்ட் எம்ஜே பிகம் ஏ குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஆர்டரில் ரைட் பண்ணுறோன்னா 4 6 2 1 5 3. ஓகே, ஸோ இதுவும் வந்து நமக்கு 5 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு கேட்பாங்க எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 சக்ஸஸ். ஸோ இது என்ன பார்த்திங்கன்னா ஒரு குரூப் நேம்ஸ், அது குரூப்பாக இருக்கக்கூடிய நேம்ஸு. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் எலிஃபண்ட், டைகர், லயன், மங்கி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் அனிமல்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈல், சீல், வால்ரஸ், சீஹார்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சி அனிமல்ஸ், கடலில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அங்கே சி அனிமல்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேர்ல், கோரல், காங்க், ஆயில். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேர்ல்னால் முத்து, கோரல்னால் அந்த பவளம் சொல்லுவாங்க அது, கோங்க் அப்படின்னா சங்கு, ஆயில். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா கடல்லேருந்து. ஸோ அப்போ இது வந்து சி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே சி ப்ராடக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்மரைன், ஷிப், யாச்சட், ஃபேரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடலில் போகக்கூடிய இந்த போட்ஸு, இந்த யாச்சட், ஃபேரி, இது எல்லாமே டைப் ஆஃப் வெஹிக்கல்ஸ். இது எல்லாமே சப்மரைன்னா கடலில் நீர்மூழ்கி கப்பல் சொல்லுவோம்ல, ஷிப்பு. ஸோ இதெல்லாம் டைப் ஆஃப் வெஹிக்கல்ஸ், சி வெஹிக்கல்ஸ். நெக்ஸ்ட்டு கைட் சர்ஃபிங், ஸ்கூபா டைவிங், பேராஸ்லைன்லாம் இது வந்து டைப் ஆஃப் ஸ்விம்மிங் சொல்லுவாங்க. அதில் வந்து கைட் சர்ஃபிங்னா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்ஸு. ஸ்கூபா டைவிங் வந்து கேம்ஸ், இது பேராஸ்லைடிங்கில் கேம்ஸ். அதில் வந்து நீச்சல் அடிக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சி கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆல்பஸ்ட்ராஸ், பென்குயின், பெலிகான், ஃபிஷ் ஹவுக், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடலில் பறக்கக்கூடிய, கடல் மேலே வந்து பறக்கக்கூடிய அது பேர்ட்ஸ். ஸோ அதனால் இதை வந்து சி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், கனெக்டிங் டு செல்ஃப். ஸோ இது வந்து உங்களோட ஓன் ரைட்டிங்கில் நீங்கள் ரைட் பண்ணது. ரைட் எ கேப்ஷன் ஃபார் திஸ் பிக்சர்ஸ், ஒன் இஸ் டன் ஃபார் யூ. ஸோ இங்கே கொடுத்துருக்கல நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத ரைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் த நீடி. ஸோ நம்ம உதவி தேவைப்படுறவங்களுக்கு செய்யலாம் இல்லையா? ஸோ அங்கே வந்து ஒரு கண்ணு தெரியாதவருக்கு ஒரு பையன் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறான். ஸோ ஹெல்ப் த நீடி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அப்போ அவாய்ட் பிளாஸ்டிக்னு யூஸ் பண்ணிக்கலாம்.
செகண்ட் பார்த்தீங்கன்னா, சேவ் ட்ரீஸ் மரங்கள வந்து பாதுகாக்கிறது, இல்லன்னா மரங்கள வளர்க்கிறது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன வேணாலும் ரைட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து சேவ் வாட்டர். தண்ணீர வந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ ரெயின் வாட்டர் சேவ் அது கூட நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களோட ஐடியா என்னவோ அத நீங்க ரைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்பீக்கிங், லிசனிங் ஸோ இந்த மாரி உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தான் இது குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். தேங்க் யூ ஆல் அண்ட் பி சேஃப். We will meet in the next class. Thank you.